நன்றி ஆண்டவரே. இன்றைக்கி நம்ம என்னத்தை குறித்து பேசலாம், என்னத்தை குறித்து சொல்லலாம், என்னத்தை குறித்து தியானிக்கலாம், என்னத்தை குறித்து நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் வந்துட்டு நாசமோசம் செய்யக்கூடிய, இந்த உலகத்தில் உலகத்தை அழித்து தின்னக்கூடிய, அழித்து நாசமோசம் செய்யக்கூடிய அந்தி கிறிஸ்து அப்படிங்கிற அந்தி கிறிஸ்துன்னு சொல்லக்கூடிய ஒரு 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 பீஸ்டை குறித்து அன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சரியா? அப்போ அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லும்போது இப்போ சினோனியம்ஸ், ஆண்டனியம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? அப்போ கிறிஸ்து நன்மை செய்கிறார், கிறிஸ்து நமக்கு நன்மை அரவணைக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார்னு சொன்னால் அதற்கு எதிர்ப்பதமாக இருக்கக்கூடியதான் அந்தி கிறிஸ்துவானவன். சரியா? அப்போ அந்தி கிறிஸ்து எனப்படக்கூடியவன் தேவதூதனுக்கு கடவுளுக்காக பணிபுரிந்து கொண்டு இருந்த ஒரு 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 மனுஷன் தான் அந்தி கிறிஸ்து. சரியா? அப்போ அப்படிப்பட்டவன் தனக்குள்ளாக ஒரு பெருமை நிமித்தமாக, சரியா, தனக்குள்ளாக வரக்கூடிய பெருமை நிமித்தமாக நான் என்ன சொல்லியிருக்கிறான், உன்னதத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய வலது பிரசத்தில் உட்கார்ந்துருப்பேன் அப்படிலாம் சொல்லி தன்னை தேவனுக்கு சமமாக ஆக்கினான். சரியா? அது மட்டும் கிடையாது, தேவனுக்கு சமமாக ஆக்கினது மட்டுமல்லாமல் அவரை வணங்கக்கூடியவர்கள், சரியா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசிகள், அவரை வணங்கக்கூடியவர்கள், அவருடைய நாமத்தை போற்றக்கூடியவர்கள் எல்லாமே தன்னை ஆராதிக்கும்படியாக, யாரை ஆராதிக்கும்படியாக, அந்தி கிறிஸ்து எனப்படக்கூடிய லூசிஃபரை ஆராதிக்கும்படியாக என்ன பண்ணுறான், ஒரு குட்டை சனத்தை அவன் திருப்பக்கூடியவனாக இருக்கிறான். சரியா? அப்போ அவனுக்குள்ளாக ஒரு பெருமை வந்துருச்சு. சரியா? பெருமை வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாம் தன்னை ஆராதிக்கணும், அவனை ஆராதிக்கணும், அவனுடைய நாமத்தை மகத்துவப்படுத்தணும்னு சொல்லி அவனுக்குள்ளாக பெருமை வந்தது நிமித்தமாக எல்லாம் இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டாங்க. சரியா? கர்த்தரை விட்டுட்டாங்க, தேவனை விட்டுட்டு அவன் என்ன சொல்லியிருக்கிறான், அவனை ஆராதிக்கும்படியாக, அவனுடைய நாமத்தை மகத்துவப்படுத்தும்படியாக அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், அவனுக்குன்னு ஒரு சேனைகளையும் ஒரு கூட்டங்களையும் ஏற்படுத்தி அவனை ஆராதிக்கும்படியாக, அவனை போற்றும்படியாக ஒரு கிரியை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜனங்களை அழிய ஆரம்பித்தாங்க, நாசமோசத்துக்குள்ளாக போனாங்க. அப்போ அந்த மாதிரி கிரியைகளை எத்தனை ஆண்டு காலம், முதல் 3.5 ஆண்டு காலம் உபத்திர காலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரியா? முதல் 3.5 ஆண்டு காலம் உபத்திர காலம், அடுத்த 3 ஆண்டு காலம் மகா உபத்திர காலம். அப்போ 3 ஆண்டு காலம், 3 மொத்தம் 7.5 ஆண்டு காலம், 7 வருஷங்கள் என்ன இருக்கும், மிகப்பெரிய ஒரு